மிதுன ராசிக்காரர்களே, வாழத் தெரிந்தவர்களிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் தெரிந்தவர்களிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்கத் தெரிந்தவர்களிடம் பணம் இருப்பதில்லை. இதுதாங்க வாழ்க்கை. இப்படி தாங்க வாழ்க்கை ஓடுது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறது இல்லைங்க. எது இல்லாமல் இருக்குதோ அது இருக்க வைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பணத்தை தக்க வைக்க நம்ம என்ன பண்ணலாம்? பாசத்தை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன வழியை தேடலாம்? எப்போதுமே தேடலில் இருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரவங்க. உங்கள் டிப்ரெஷன், உங்கள் துன்பத்திற்கு யார் காரணம்? உங்களுக்கு வரக்கூடிய டிப்ரெஷனுக்கும் துன்பத்திற்கும் யார் காரணம்? ஏன் நீங்கள் அடிக்கடி டிப்ரெஷனுக்கு போகிறீங்க? ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க? ஏன் துன்பப்படுறீங்க? யாரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு என்ன பரிகாரம்? எந்த ராசிக்காரர்கள் எனக்கு தொந்தரவாக இருக்காங்க? யார்கிட்ட நான் ரொம்ப கவனமாக இருக்கணும்? எனக்கு எந்த ராசியால் டிப்ரெஷன் வருது? நான் எப்படி இருக்கணும்? இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குழப்பமான மனிதர்கள். தரனா தரேன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு. அதே மாதிரி பணம் கொடுக்குற மாதிரியும் திரும்ப அந்த பணத்தை கேட்குற மாதிரியும் இப்படி தான் நடித்தா அவங்களுக்கு பிடிக்கல. இந்த ரெட்டை முகம் இருக்கிறவங்களை கண்டா சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி மிதுன ராசிக்கு அவங்களால ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் என்னென்னா சந்தேகம், பதட்டம், உறுதி இல்லாத ஒரு சூழல், இதெல்லாம் சேர்ந்து உங்களை மனக்குழப்பத்துக்கு தள்ளுது. இது எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பலப்படுத்திக்கிங்க. உங்களுக்கு கடவுள் சரியான வழியை தான் காட்டுறாரு. உறுதியாக இருங்க. நீங்கள் கீழே இறங்க மாட்டீங்க. பதட்டம் மட்டும் படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் உங்களையும் அழிச்சிருது, உங்கள் மனசையும் கெடுக்குது, துன்பத்தை உண்டாக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். சொன்ன நேரத்துக்கு போகிறது, சொன்ன நேரத்துக்கு வர்றது மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எந்த ராசிக்காரவங்க பிரச்சனையாக இருப்பாங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு டிப்ரெஷன், துன்பம் ஏற்படும்? ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரர்களால் உங்களுக்கு மன உடைச்சல் ஏற்படுது. அவங்கக்கிட்ட நீங்கள் சகிப்புத்தன்மையை ஏற்படுத்திக்கணும். அவங்களால நீங்கள் டிப்ரெஷன் ஆவீங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கு சிம்ம ராசிக்காரவங்களால் டிப்ரெஷன் ஆவீங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கு கன்னி ராசியும் டிப்ரெஷனை ஏற்படுத்தக்கூடிய ராசி. என்ன பண்ணுறதுனே தெரியாது. மேஷம், சிம்மம், கன்னி, அதே போல் விருச்சிக ராசியால் நீங்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாவீங்க. இந்த 4 ராசிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மிதுனம் டிப்ரெஷனுக்கு வருவீங்க. இந்த 4 ராசிக்காரவங்கிட்ட நீங்கள் சரியாக ஹேண்டில் ஆகிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லியும் பிள்ளையாரை கும்பிடுங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் விநாயகரை போய் வணங்கிட்டு வந்துடுங்க. டெய்லியும் காலையில் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு ஒர்த்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, அந்த செம்பருத்தி பூவை வாங்கி தலையில் வைங்க. அருகம்புல்லுன்னு வைக்கும், அதை வாங்கி வைங்க. ஒரு 10 நிமிஷம் டெய்லியும் தியானத்தில் உட்காருங்க. விபூதியோ சந்தனமோ ஏதோ ஒன்று இட்டுக்குங்க. நெத்தியில் ஒரு திலகம் ஒன்று இட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சுன்னா அப்படியே உட்கார முடியல, ஒரு இடத்துல சாஞ்சிட்டு கூட அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காருங்க. கடவுள் மிகப்பெரிய மிராக்களை ஏற்படுத்த போகிறாரு. அதனால் மிதுன ராசிக்காரவங்க டோன்ட் வரி, நல்லது நடக்கும், நம்புங்க. உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். நன்றி.